மீன் மீன் சால மீன் நெத்திலி மீன் இறால் மீன் 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 என்ன ஒருத்தங்களையும் காணும் மீன் வாங்க மீன் மீன் என்னங்க 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 கிட்ட இருந்துட்டு இவரு காது கேட்கா பாரு என்னங்க இந்த படிச்ச பேப்பரே படிச்சுட்டு கிடக்குதோடி இந்த மீன் கடையில் போய் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வாங்க இந்தாரும் உமக்கு காது கேட்கா இல்லை கேட்காத மாதிரி இருக்கிறா எல்லாம் கேக்குது சொல்லு சொல்லு என்ன ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வாங்கலாம் மீன் தின்னு 2-3 நாள் ஆகி போச்சு காய்கறி வச்சா தொண்டையில் இறங்க மாட்டுக்கு வச்சு வச்சு தூர தான் போட வேண்டியதாக இருக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வாங்க மீனெல்லாம் என்னால் வாங்கிட்டு வர முடியாது உனக்கு வேணா நீ போய் வாங்கு இந்த காலையில இந்த வெயில்ல போய் நான் மயங்கி உழுதுக்கா ஆமாம் காலையில் அடிக்கூடிய வெயிலில் தான் இவர் தலைகரங்கி எங்கே உழுதாரு ஏன்னா சின்ன பிள்ளை இல்லை போகும் போய் மீனை போய் வாங்கிட்டு வரும் பேப்பரத்தை தூர போடும் படித்ததே எத்தனை மட்டும் தான் படிப்பாரோ தெரியல உனக்கு இப்போ என்ன வேணும் மீன்லாம் என்னால் வாங்க போக முடியாது ஆமா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ரிட்டையர்ட் ஆனாலும் ஆனே வீட்டில் துளியும் மதிப்பு இல்லாமல் போச்சு இப்போ மதிப்புக்கு என்ன குறவு வந்தா உங்களுக்கு 3 நேரம் நல்லா சோறு வச்சு தரதானே செய்யும் நல்லா தட்டுறதையே திங்கிரு பின்ன என்ன மதிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறு போய் மீன் வாங்கிட்டு தானே வர சொன்னேன் போய் வாங்கிட்டு வரோம் நான் மாட்டை குளிப்பாட்டணும் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் அதெல்லாம் இப்போ நீர் செய்வீரா போய் வாங்கிட்டு வரோம் போவோம் ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க முன்னாடி என்ன கண்டாலே நீ பயந்து நடுங்குவ இப்போ ரிட்டையர்ட் ஆன அப்புறம் நீ என்ன ரொம்ப போட்டு இது பண்ணிட்டு இருக்க முந்தானத்து இது செருப்பு பிஞ்சிட்டுன்னு சொன்னேன் செருப்பு தச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன் சரி சொல்லி செருப்பு தச்சிட்டு வந்தேன் நேற்று சொல்லுங்க அந்த செருப்பை கழுவி வையும் தண்ணி வருகலான்னு சொல்லுங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஆமா சொன்னேன் இப்போ அதுக்கு என்ன வேலை செஞ்சு என்ன குறைஞ்ச போவீரு இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கேன் ஒரு மீனை வாங்கிட்டு வர சொன்னது தப்பா நீ மீன் வாங்கிட்டு வராண்டா ஒன்றும் வாங்கிட்டு வராண்டா நானே போய் வாங்கிக்கிடுவேன் என்ன செய்ய என் தலையெழுத்து நானே போய் தொலையேன் நல்ல மீன் வாங்கிட்டு வந்து கறி வச்சு கொடுத்தா மட்டும் நல்ல வக்கனே இருந்து திங்க தெரியும் மீனை வாங்கிட்டு வந்தா மதிப்புள்ள மரியாதை இல்லைன்னு மீன் மீன் இறால் மீன் நெத்திலி மீன் சூற மீன் சால மீன் 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 அந்த மீன் சத்தம் கேக்கு என்ன போய் வாங்கு போ ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியும் போய் வாங்குறதுக்கு நீர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேல பேசாம இரியும் எனக்கு வாங்க தெரியும் இந்த கொண்டக்கார பாட்டி வந்திருக்காங்க போல எத்தே எத்தே என்ன மினி என்ன வேணும் ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு விட்டாமா இல்லத்தே அந்த கொண்டக்கார பாட்டி போகிறாங்க போல் மீன் கொண்டுட்டு மீன் வாங்கிட்டு வரட்டுமாத்தே மீன் எனக்கு கொஞ்சம் வறுத்தரைச்சு மீன் குழம்பு வச்சு தாங்கத்தே மீன் சாப்பிட ஆசையாக இருக்குது அந்த மீன்கார பாட்டி போகுதோ சரி சரி அப்போ நீ போய் பாரு என்ன மீன் பாரு அந்த வாரேன் சரிங்க தே கொஞ்சம் கிழங்கு இருந்தால் இவங்கள்ட்ட வாங்கிட்டு சொல்லுங்க தே கொஞ்சம் கிழங்கும் மீனும் சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது சரி 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 ராஜேஷ் அப்போ சொல்லி கிழங்கு வாங்கிட்டுறேன் நீ என்ன மீன் பாரு அப்புறம் அந்த பாட்டி சடாருன்னு பேர் நிற்கவும் செய்யாது போ நல்ல மீனான்னு பாரு என்ன மீன் ஒன்று பிடிச்சிருக்கோ அந்த மீன் வாங்கிட்டு நான் அந்த வாரேன் சரிங்க தே இந்த போகிறேன் இந்த பாட்டி சடாருன்னு பேரும் போகிறவு இந்த போகிறேன் பாட்டி கொண்டக்கார பாட்டி நின்னுங்க இங்கன்னா இந்த கொண்டக்காரப்பட்டி சத்தம் கட்ட மாதிரி இருந்து எங்கே போச்சுன்னு தெரியலையே பாட்டி மீன்கார பாட்டி எங்கே போச்சு இந்த லட்சுமி அக்கா விட்டுட்டு ஏதாவது போயிருக்கும் போல சரி பார்ப்போம் போய் மீன் 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 லட்சுமி மீன் வேணுமா என்ன மீன் பாட்டி கொண்டு வந்தீங்க என்ன மீன் இருக்கு இறால் இருக்குது நல்ல இறால் பார்த்துக்கோ சாலை இருக்குது நெத்திலி மீன் இருக்குது வாங்கு சரி கொண்டு வாங்க பாட்டி என்ன மீன் வேணுமா நல்ல மீன் பார்த்துக்கோ வேணா இந்த ஐடு நல்ல மீன் கடைக்கு போனால் கூட உனக்கு இப்படி வாங்க முடியாது நல்லா பச்சை மீன் பார்த்துக்கோ அதுக்கு இல்லை பாட்டி எனக்கு கொஞ்சம் போதும் மீன் ஏன்னா மகா ஊருக்கு போகிறா வர 2 நாள் ஆகும் எனக்கு என் வீட்டுக்காரங்க தான் அதனால் கொஞ்சம் போதும் மீன் இறால் எப்படி தருவீங்க பாட்டி எங்கேருந்தே இன்னும் கூப்பிட்டுட்டு வரேன்னு தெரியுமா மீனுன்னு லேசு சத்தம் கட்டப்பில் இருக்கும் அடுத்தது பார்த்தா அழகானாது இப்படி இருந்தால் எப்படி பாட்டி ஒன்று எல்லோரும் மீன் வாங்குவா கொஞ்சம் சத்தம் கொடுத்தேன்னா ஒரு 2 நிமிஷம் நின்னால எல்லோரும் வாங்க வருவா இது வாங்கலான்னு வந்து வெளியே வந்து பார்த்தா அழகானல்ல கூப்பிட்டுட்டே வந்திருக்கேன் பாட்டி பாட்டி பாட்டின்னு பாட்டிக்கு காதும் கேட்கல ஒன்றும் கேட்கல சரி என்ன மீன் வச்சுருக்கீங்க ஏம்மா மீன் நான் கத்திக்கிட்டு தான் வர முடியும் அதுக்கு இன்னும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லேயும் போய் 10 நிமிஷம் நிற்க முடியுமாம்மா நீங்கள் தான் வேணும்னா சடான்னு வெளியே வரணும்
நல்ல மீனுமா, நல்ல இறால். கடைக்கு போனால் கூட உங்களுக்கு கிடைக்காது பார்த்துடுங்க. நல்லா இருக்குது இறால். அப்புறம் சாலை இருக்குது, நெத்திலி இருக்குது, எது வேணால் வாங்க. எக்கா மீன் எப்படி நல்லா இருக்கா? கொஞ்சம் இறால் தான் வாங்கலான்னு பார்க்கேன் பார்த்துக்கோ. இந்த பிள்ளை வர ஊருக்கு போகிறா. என் அக்கா மகா சத்தியவா யாழ்னி வந்தால, அவள் வந்து இன்னும் ஊருக்கு போகிறா, கிளம்பிட்டு இருக்கா. அதான் எனக்கும் இவங்களுக்கும் தான் மீன். அதான் வாங்கவா வேண்டாமா இல்லை இறால் மட்டும் வாங்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வாங்கு நெட்டவழி, இறால் நல்லா இருக்குது பார்த்துக்கோ. எல்லா மீன் நல்லா பச்சையாக தான் இருக்குது, வாங்கு. பாட்டி அப்போ எனக்கு ஒரு 100 ரூபாய் இறால் தாங்க, ஒரு 50 ரூபாய் நெத்திலி தாங்க, போதும். ஏமா சாலை மீன் ஒன்று வேண்டாமோ? சாலை நல்லா இருக்குது பார்த்துக்கோ. வாங்கி நீ ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 2 நாள் கழிச்சு எடுத்து சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். ஏக்கா என்ன காலையில் எல்லாரும் மீட்டிங் போட்ட மாதிரி இருக்கு? என்ன சந்திரா, காலையிலே எங்கே பையங்கம்மா எங்கே கிளம்புற மாதிரி இருக்கு? ஆமாக்கா, அந்த மீன் கடைக்குதான் காய்கறி இல்லை. சரி கொஞ்சம் காய்கறி எங்கேயும் மீன் வாங்கிட்டு வரலாமேன்னு நினச்சேன். பார்த்தா இங்கேயும் மீன் இருக்குது. மீன் எப்படி பாட்டி, அந்த விலையெல்லாம் குறைச்சி தருவீங்களா? ஏம்மா வாங்குங்கம்மா, மீன் விலை குறைச்சி தான் நானே தாரேன். இதில் நீ என்ன செய்ய? எங்களுக்கு ஒரு குட்டை மீனே எவ்வளோ 1000 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வரோம்மா. உங்கள்கிட்ட 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு நாங்கள் விற்க முடியுமா சொல்லுங்கள்? ஆமாம், 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு அந்த தந்துடுவீங்கல்ல. 50 ரூபாய்க்கு குறையாம தான் வாங்கு. என்னைக்கு நாங்கள் 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வாங்கினோம், என்னைக்கு நீங்கள் தந்துருக்கீங்க. என்ன பாட்டி, என்ன மீன் கொண்டு வந்திருக்க? இம்மா இறால் இருக்கு, நெத்திலி இருக்கு, சாலை இருக்கு. என்ன வேணுமா உங்களுக்கு? எல்லாரும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் நிற்கிங்களா, தவிர மீன் வாங்கின மாதிரி இல்லை. வாங்கிங்கன்னா வாங்க, இல்லை வேண்டாம்னா விடுங்க, நான் அடுத்த இருக்காது போவேன். ஆமாம், விலை கட்டு தானே வாங்க முடியும், வந்தவனே வாங்க முடியுமா? விலை கட்டு மீன் நல்ல மீனாக என்ன இருக்குன்னு பார்த்து தானே வாங்க முடியும். இறால் தான் இருக்கா? இறால் உரிச்சா இவ்வளோ போண்டு தானே வரும். அதை வச்சு என்ன குழம்பு வைக்க முடியும்? 100 ரூபாய் வாங்கினாலே இவ்வளோ போண்டு தான் வரும். பார்க்க தான் நிறைய இருக்கும், தோல் எடுத்தால் ஒன்றும் இருக்காது. சரி, சாலை எப்படி, நெத்திலி எப்படி, அதை சொல்லுங்க. ஏம்மா நெத்திலி ஒரு கூறு 50 ரூபா, 8 சாலை 50 ரூபா. வேணா வாங்குங்க, விலை கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் முன்ன பின்ன மீன் வாங்காத போல என்னம்மா விலை கேட்டுகிட்டே இருக்கீங்க? வேணுமா என்ன சொல்லுங்க, எல்லாரும் போட்டு வாங்க. பாட்டி ஏன் புழு புழுன்னு வரீங்க? பார்த்துட்டு தானே மீன் வாங்க முடியும். சரி, ஒரு 50 ரூபாய் நெத்திலி தாங்க, 50 ரூபாய் இறால் தாங்க. ஏம்மா நெத்திலி வேணா தாரேன், 50 ரூபாய் இறால் இவ்வளோ போண்டு வரும். அப்புறம் வாங்கிட்டு இவ்வளோ போண்டு தந்துருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. சரி, பார்த்து எடுத்து போடுங்கக்கா. நம்ம என்ன எப்போ வாங்குறது தானே, முன்ன பின்ன வாங்காத பேச மாதிரியே பேசுவீங்க. பார்த்து எடுத்து போடுங்க. இந்தாம்மா நெத்திலி 50 ரூபாய்க்கு. பாட்டி எனக்கும் தாங்க, அப்போ வந்து நான் நின்றுட்டே இருக்கோம்ல. எனக்கு 50 ரூபாய்க்கு எனக்கும் சாலையும் 50 ரூபாய்க்கு நெத்திலியும் தாங்க. ஆமாம் லட்சுமி, நீ மீன் வாங்கலையா? இல்லைக்கா, மீனை தான் வாங்கவா என்னான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவள் சத்தியா வர ஊருக்கு போகிறா. எங்கள் அக்கா அம்மா வந்துருந்தா பார்த்தீங்களா, அவளை கொண்டு விடறதுக்கு போகிறா. அதான் எனக்கும் இவங்களுக்கும் தான். காலையிலே வேற ரசம் வச்சு கொஞ்சம் தீயலும் வச்சேன், முட்டை ஆம்லேட் வர போட்டேன். அதில் அவங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு, எனக்கு மட்டும்தான். அதான் வாங்கவா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க்கா. வாங்க வேண்டியதானே, இன்னைக்கு இருக்கெல்லாம் சாப்பிடுவாள்ல. அவளும் கூட போகிறாளா என்னன்னு தெரியல. இப்போ டியூஷனு போயிருக்கா காலையிலே. நீ வந்தான்னு தெரியும், கூட போகிறேன்னா நிற்பா. அதான் என்ன செய்யன்னு பார்த்துட்ருக்கேன். ஏங்க்கா கூட 2-3 நாள் இருக்க சொல்ல வேண்டியதுன்னு உங்கள் அக்கா மகளை. நம்ம கன்னியாகுமரிலாம் போயிட்டு வரலாமே, இந்த ஸ்கூல் வர லீவ் விட போகிறாள்ல, போயிட்டு எடுத்து அப்புறம் கொண்டு விடலாம்ல. நாங்களும் உங்கள் அக்கா ஊரை வந்து பார்ப்போம்ல. அப்படிதான் சொன்னேன் சந்திரா. அவள் இல்லை சித்தி, ஊருக்கு போயிட்டு வேணா நான் வாரேன்னு சொல்லுவா. அவங்க அம்மா ஒத்தையில் இருப்பான்னு சொல்லுவா. நல்ல பிள்ளை. நம்ம பிள்ளை எப்படி சொல்லுமா சொல்லுங்க? அந்த பிள்ளை இப்போ சொல்லு, அம்மா ஒத்தையில் இருக்கு, அங்கே ஆடு மாடெல்லாம் வாங்கி விட்ருக்காள்ல, ஒத்தையில் வேலை செய்யும், அம்மா கஷ்டப்படும், போயிட்டு லீவுக்கு வாரேன் சித்தின்னு சொல்லுவா. சரி, அப்போ போயிட்டு வரட்டு. காருக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு, டிரைவர் இன்னும் கிடைக்கல. டிரைவர் வரலைன்னா பஸ்ஸில் தான் ஏற்றி விடணும். ஏமா மீன் வாங்கிங்களா என்ன இருந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க கூட வந்து கதை பேசியிருந்தா மீன் நாரி போகுமா? நான் இன்னும் 2 தெருக்கு போனால் தான் மீனை விற்க முடியும். வேணுமா வேண்டாமா சொல்லுங்க, இல்லைச்சு போகிறேன். ஏமா நீ 50 ரூபாய் கொண்டா. நான் தாரேன், 50 ரூபாய் கொண்டுட்டு நான் ஓடவா போகிறேன். தாரேன், இனி வருவீங்கல்ல, அப்போ 50 ரூபா தாரேன். வா, அதுவும் கடனா? பாட்டி எனக்கு என்ன மீன் வாங்கணும்னு தெரியல. நீங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வரீங்களா? எங்கள் அத்தை தான் வாங்குவாங்க. இறால் வாங்குவா, நெத்திலி வாங்குவா, சாலை வாங்குவான்னு அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா அவங்க தானே கறி வச்சு தருவாங்க. அதனால் நீங்கள் அங்கே வாங்க பாட்டி, எங்கள் அத்தை பார்த்து வாங்கிடுவாங்க. சரி, அப்போ நான் வாரேன். சரி யாழ்னி, அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. சரியா? பஸ்ஸில் போகிறீங்க, காரில் அனுப்பலன்னா டிரைவர் கிடைக்கல பார்த்துக்கோ, இல்லை கார்லேயே அனுப்பி வச்சுருப்பேன்.
சத்யாவை இவ்வளோ நாள் எங்கேயும் நாங்கள் தனியாக விட்டதே இல்லை யாழ்னி. இன்னைக்கு அவள் போகணும் நிற்க நானும் கூட வரலான்னு பார்த்தா இந்த பிள்ளைக்கு பரீட்சை வேற இருக்குது, அதான் அவள் வர முடியல. சரி இப்போ போயிட்டு வா. சத்யா நீ நாளைக்கு சீக்கிரம் கிளம்பிடுண்ணா, இருட்டது வரை இருக்காத, சீக்கிரம் கிளம்பிடு. மத்தியானம் போல் ஒரு மணிக்கு இல்லை காலையிலேயே கிளம்பிட்டாலும் போதும், சாயங்காலத்துக்குள்ளே இங்கே வந்துடலாம் என்ன? ஆ சரிம்மா சரி வா, வந்துடுவேன், பயப்படாத. நான் கூட போயிடுவேன் சித்தி, சத்யா கூட வேணாம், நீங்கள் தான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. இப்போ பஸ்ஸில் ஏறினா ஒரு தூக்கத்தை போட்டால் போதும், நம்ம ஊர் வரும்போது இறக்கி விடுவார். அங்கேருந்து அன்புக்கு ஒரு போனை போட்டால் வந்து கூட்டிட்டு போகிறான், இல்லைன்னா ஒரு ஆட்டோவில் ஏறினா கூட போதும். உன்ட்ட தான் ஃபோன் இல்லைல்ல யாழ்னி, அது நல்லா இருக்காதுல்ல. இருக்கட்டும், சத்யா வருவா, ஒன்றும் இல்லை. சரிம்மா இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல். சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் பைய விட்டு போங்கம்மா. ஆ சரி முதல்ல யார் இருங்க, 2 பேர் போங்க, சீட்டு போயிடாம. பஸ்ஸில் அவ்வளோவா கூட்டம் இல்லை பத்தியா? சரி சரி அங்கே போய் உட்காருங்க, ஆள் வந்துடாம. சரிங்க சித்தி நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வேணால் கிளம்புங்க, நாங்கள் போயிட்டு வரோண்ணா சித்தி. சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோண்ணம்மா. சரி அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணேனம்மா. சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா. சத்யா ஃபோன் அடி, திருநெல்வேலிக்கு போகணுண்ணே, சரியா? இறங்கணுன்னே என்ன ஃபோன் அடி. சரி அப்போ நான் போயிட்டு வரேண்ணா, போய் உட்காருங்க போங்க, யாராவது இருந்துடாம சீட்டில். டிக்கெட் டிக்கெட் 2 தெங்காச்சி டிக்கெட் தாங்கய்யா. ஆ இந்தாம்மா. ஆ டிக்கெட் டிக்கெட் கேட்டு வாங்கிடுங்க டிக்கெட். எப்பா சூப்பர் பாட்டாக போடுறாங்களே, சந்தோஷத்துக்கு ஏற்ற பாட்டு தான்.